வெல்கம் டு மகை மேக்ஸ் கிளாஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 12ஆம் வகுப்பு வகை நுண்கணிதத்தின் பயன்பாடுகளில் எடுத்துக்காட்டு 7.7 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி எடுத்துக்காட்டு 7.6 வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். பார்க்காதவங்க போய் பார்த்துருவாங்க. இப்போ கணக்கு பார்க்கலாம். எடுத்துக்காட்டு 7.7 கோள வடிவில் உள்ள ஒரு ஊதுபையில் காற்றினை வினாடிக்கு 1000 சென்டிமீட்டர் எனும் வீதத்தில் நாம் ஊதினால் ஆரம் 7 சென்டிமீட்டர் எனும்போது ஊதுபையின் ஆரத்தின் மாறுபாட்டு வீதம் என்ன? மேலும் மேற்பரப்பு மாறுபாட்டு வீதத்தை காண்க. ஃபஸ்ட்டு நம்ம கொஷினில் கொடுத்துருக்குது ஊதுபையில் 1000 சென்டிமீட்டர் எனும் வீதத்தில் நாம் ஊதுறோம். அதோட ஆரம் 7 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. இதோட ஆரத்தின் மாறுபாட்டு வீதமும் மேற்பரப்பு மாறுபாட்டு வீதமும் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதுதான் கொஷினில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இது கோள வடிவில் உள்ளதுன்னு நம்ம இருக்கனால கோலத்தோட ஃபார்முலா, கோலத்தோட கன அளவு ஃபார்முலா நம்ம எழுதணும். V = 4/3 × πr³. இது கோலத்தோட ஃபார்முலா. ஓகேவா? V = 4/3/r³. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஆரத்தின் மாறுபாட்டு வீதம் என்னன்னா dr/dt என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி மேற்பரப்பு மாறுபாட்டு வீதத்தை நம்ம ds/dt அப்படின்னு வச்சுட்டு இதை கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இதில் ஆரம் 7 சென்டிமீட்டர்னு கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. ஓகே, இதை நம்ம இப்போ dv/dtங்கிறது கொஷினில் 1000 கொடுத்துட்டாங்க. இப்போ வியை நம்ம டீயை பொறுத்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். ஓகேவா? டீயை பொறுத்து வியை ஆரை பொறுத்து. ஓகேவா? dv/dt = 4/3 பை ஆரை நம்ம இது பண்ணோம்னா 3r² வரும். ஆரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா 3r² × dr/dt. ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறோம்? இந்த 3 கேன்சல் பண்ணிடலாம். மீதி இருக்கிறது என்னது? 4/r² dr/dt. இதுதான் இருக்குது. மீதி இதான் இருக்குது. அதை எடுத்து எழுதிடுவோம். இப்போ dr/dtயை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு நமக்கு dv/dtயோட வேல்யூ இருக்குது, ஆரோட வேல்யூ இருக்குது, எல்லாம் இருக்குது. அது எல்லாத்தையும் இதில் சப்ஜெக்ட் பண்ணி dr/dtயோட வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் அதில் சப்ஜெக்ட் பண்ணுவோம். எல்லாத்தோட வேல்யூ எடுத்து அதில் சப்ஜெக்ட் பண்ணுவோம். dv/dtங்கிறது 1000 4/r². ஆருக்கு பதிலாக 7ன்னு போட்டுக்கலாம். dr/dt அப்படியே வச்சுக்குவோம். இப்போ இந்த 1000 அப்படியே இருக்கும். dv/dtக்கு 1000 போட்டால் 1000 அப்படியே வச்சுக்கிட்டு இந்த 4/r² இருக்குது பார்த்தீங்களா? 4/r/rக்கு பதிலானா 7 கொடுக்கணும்னு நம்ம சொன்னோமா? 4 இங்கே r², r³ போட்டேன், r² அந்த இடத்துல 49. 7² பண்ணோம்னா 49 dr/dt. இந்த 4/49 இந்த சைடு அந்த வரும்போது என்னன்னா டிவைடில் வந்துடும். 1000 / 4 × π × 49. இந்த 1000-ஐ 4ஆல் அடித்தோம்னா என்ன ஆகும்னா 1000-ஐ 4ஆல் அடித்தோம்னா 250 வரும். 4 அடித்தோம்னா 250. ஓகே, 250 dr/dt = 250 π × 49. 49 π அப்படின்னு கூட போட்டுக்கலாம். இது ஃபஸ்ட்டு சப்ஜெக்ஷன்.
ஓகேவா? நம்ம வந்து dr/dt வந்து கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து வந்து ds/dt வந்து தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ds/dt ஈக்குவல் டு என்னன்னு கண்டுபிடிக்கணும். நம்ம s வந்து நமக்கு வந்து நம்மளாக எடுத்துக்கிறோம். sங்கிறது 4/r². 4/r² ds/dt இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா 2 முன்னாடி வந்துடும். 8/r அப்படின்னு வந்துடும். 8/rன்னு வந்துடும். ஆறுக்கு பதிலாக 7ன்னு சப்ஜெக்ட் பண்ணிடுங்க. ஆறை பண்ணோம்னா dr/dtன்னு வந்துடும். ஆறை பண்ணால் dr/dtன்னு வந்துடும். இப்போ ஈக்குவல் டு 8 இருக்குது. 8π அப்படியே இருக்கும். இன்ட்டு இந்த ஆறுக்கு பதிலாக வந்து 7ன்னு சப்ஜெக்ட் பண்ணுங்கள். ஆறுக்கு பதிலாக 7ன்னு சப்ஜெக்ட் பண்ணுங்கள். இன்ட்டு dr/dt வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். 250/49πன்னு வரும். இந்த பையும் கேன்சல் பண்ணிடலாம். 7/49 கேன்சல் பண்ணலாம்னா 7/49 பையும் கேன்சல் பண்ணிடலாம். ஓகே, மீறி இருக்கிறத அப்படியே பெருக்கி எழுத வேண்டியதான். மீறி இருக்கிறத பெருக்கணும்னா 8 × 250 வந்து 2000. ஓகேவா? இதை பெருக்கணும்னா 2000 /7. அவ்வளோதான் இந்த கணக்கு. ரெண்டாவது சப்ஜெக்ஷனு இதோட ஆன்சரு. இதை வந்து எடுத்து எழுதிடணும். ஆரத்தின் மாறுபாட்டு வீதம் dr/dt ஈக்குவல் டு 250/49π. ஆரத்தின் மாறுபாட்டு வீதம் வந்து 250/49π. ஓகே, இதுதான் வந்து இது. அடுத்து மேற்பரப்பு மாறுபாட்டு வீதம் வந்து நம்ம கண்டுபிடிச்சது. மேலே உள்ள ஆன்சரு 2000/7. இதுக்கு வந்து நம்ம வந்து அலகு எழுதணும். சென்டிமீட்டர்/செகண்ட். இதுலேயும் அதே மாதிரி தான் சென்டிமீட்டர்/செகண்ட். அவ்வளோதான் இந்த கணக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள், அப்புறம் ஷேர் பண்ணுங்கள்.